நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி கோலாகல கொண்டாட்டம். வினை தீர்க்கும் விநாயகருக்கு வீடுகள் தோறும் படையலிட்டு வழிபாடு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி சிறப்பு பூஜை. கோயில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வழிபாடு. கோவை புளியகுளம் விநாயகர் கோவிலில் அதிகாலையிலேயே திரளான பக்தர்கள் தரிசனம். 2 டன் மலர்களுடன் சந்தனக்காப்பு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முந்தி விநாயகர். திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சந்நிதியில் அதிகாலையிலேயே பக்தர்கள் சுவாமி தரிசனம். அருகம்புல், பழங்கள், மலர்களை விநாயகருக்கு படைத்து பக்தர்கள் வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தங்க கவசத்தில் காட்சியளித்த புதுச்சேரி மணக்குள விநாயகர். கொலு மண்டபத்தில் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. சென்னை கொளத்தூரில் 500 கிலோ மஞ்சள் கிழங்கில் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலை. 14 அடி உயரமும் 30 அடி அகலமும் கொண்ட விநாயகர் சயன கோலத்தில் அருள் பாலிக்கும் வகையில் வடிவமைப்பு. சென்னை கொளத்தூரில் பித்தளையினால் ஆன 6000 தாம்பூல தட்டு, 1500 காமாட்சி விளக்குகளால் வடிவமைக்கப்பட்ட விநாயகர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்ற விநாயகர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி புனேவில் உள்ள விநாயகர் கோயிலில் களை கட்டிய கொண்டாட்டம். பந்தலில் நிறுவ மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலை. உலக அமைதியை நாடும் வாசகம் பதித்த விநாயகரின் மணல் சிற்பம். பூரி கடற்கரையில் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்த மணல் சிற்பத்தை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். அமெரிக்காவில் த பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன் கார்ப்பரேஷன் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முதலீட்டிற்கான வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து விவாதித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலைப்பதிவு. அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் தளம் வழியே பணி தொடர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலைப்பதிவு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருப்பதாக கருத்து. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தொடங்கியது தமிழக அரசு. பெருந்திட்ட அறிக்கை மற்றும் திட்ட வரைபடத்தை தயாரிக்கும் வகையில் ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் நடந்த ஆன்மீக சொற்பொழிவில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவித்த விவகாரத்தில் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு புகார். மாற்றுத்திறனாளிகள் சமூக நீதி இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் மனு. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. வழக்கில் கைதாகி மரணமடைந்த சிவராமனின் நண்பரும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியுமான கருணாகரன் என்பவரை கைது செய்து விசாரணை. மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் பக்தி பாடலுக்கு அரசு பள்ளி மாணவிகள் சாமியாடிய சம்பவம். அரசு இசைக்கல்லூரியைச் சேர்ந்த குழுவினரால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாடல்கள்தான் பாடப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கு. திருச்சி காரைக்கால் பயணிகள் ரயிலின் எஞ்சினில் இருந்து திடீரென வெளியேறிய புகை. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றம். பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்று நாடு திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. பூமாலை சூட்டியும் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியும் குடும்பத்தினர் மகிழ்ச்சி. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக செலுத்தும் 2000 ரூபாய் வரையிலான டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு 18% வரி விதிக்க திட்டம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 54வது கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தகவல். ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு 31 வேட்பாளர்களின் முதல் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் தலைமை.
ஜூலானா தொகுதியில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போட்டி. பாராலிம்பிக் குண்டு எறிதலில் வெண்கலம் வென்றார் இந்திய வீரர் கொக்கடவ் சிமா. 6 தங்கம் 9 வெள்ளி 12 வெண்கலப் பதக்கத்துடன் பதக்கப்பட்டியலில் இந்தியாவிற்கு 17வது இடம்.